ஐசக் வாஷிங் லிக்விட் 1 லிட்டரு 120 ரூபா தான். நம்ம அண்ணாச்சி கால் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கேமரா முன்னாலேயா சொல்றீங்க நல்லா இருக்குன்னு? அப்போ ஆமா, யாராவது ஜண்டா வச்சிருவாங்க போலயே. நீங்க சொல்றது பார்த்தா நல்லா இருக்கண்டா உனக்கு குர்ரா ஒரு எலிச்ச பார்த்தா அப்படின்றீங்க போலயே. அப்படிலாம் இல்ல. இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கு அரசியல். நம்ம டிவிக்கே வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. நீ வந்து டிவிக்கே விமர்சகரா இருந்துட்டு இருக்கீங்க. கீர்த்தனா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் திடீர்னு விசிட் போயிட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு தெரியுமா, நீங்க என்னவா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க அந்த பொண்ணு கூனி குறுக்கி அது பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறது, இதெல்லாம் வந்து தேவையா குமார் உனக்கு அப்படின்ற மாதிரி தெரியலையா? அனாவசியமா தெரியலையா? ஏண்டா ஒரு அமைச்சரு ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. சரி, போன இடத்துல ஒரு இங்கிலீஷ் திறமையை அந்த பிள்ளைகிட்ட காமிக்கணுமா? ஸ்கூல்ல தானே கேட்டாங்க. நீ சும்மா ரோட்ல போறவங்க கேட்டாங்க. ரோட்ல போறவங்க இங்கிலீஷ் திறமையா கேட்டாங்க. ஸ்கூல்ல இருக்கிறவங்க அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்கணுங்கிறது தெரியல. இது ஒரு மேட்டர்னு இது வந்து ஹாட் நியூஸ் அளவுக்கு கொண்டு போனோமா? ஆமா, அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கும்போது உனக்கு உங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு படிக்கிற பிள்ளைகளோட அப்பா என்னன்னா பெரிய பிசினஸ் மேனா இருக்க போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு நாளைக்கு ஆகலாம்ல. சரி, அதுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்றதுனால என்ன நடக்க போகுது? இப்போ இவங்க இந்த பொண்ணுகிட்ட கேட்டனாலதான் இந்த பொண்ணோட ஸ்டாண்டர்டான படிப்பு இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குங்கிறது இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து இதை நம்ம டெவலப் பண்ணலாம்னு யோசிக்க மாட்டாங்களா? அது என்ன ரீல்ஸ் அக்கா எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் போனோடய சுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு பார்த்தா அவங்க ரீல்ஸ் ஓடலாம் சுத்துற மாதிரி இல்ல, வேற எவனோ போட்ட மாதிரி. அப்புறம் அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அமைச்சரும் யாரு? அமைச்சர் கீர்த்தனாவும். இது எந்த ரீல்ஸ்ல பாத்தீங்க? இதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரீல்ஸ்ல பார்த்துட்டு பேசுறேன். அதனாலதான் நீங்க எந்த ரீல்ஸ்ல பாத்தீங்களோ அதுக்கு முந்தின ரீல்ஸ்ல நான் இதை பார்த்தேன். அதே இதை நான் பேசுறேன். அப்போ நம்ம கடந்து வந்த பாதை தானே, நாம செக் பண்ண மாட்டோமா? இப்ப நம்ம படிச்ச ஸ்கூலுக்கே போயிருக்கோம். நான் 10th C படிச்சிருக்கேன். எல்லாரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் நீங்க போய் அந்த பிள்ளைய வந்து ஒரு குச்ச மனசாட்சி இருக்கணும், நமக்கு தெரியலையே எல்லாரும் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. நீங்களே வீடியோ எடுத்து ரீல்ஸ் மோகத்துல அன்னைக்கு இது தொழில்துறை வந்து நான் வந்து இது பண்றேன், எல்லாரும் இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதையும் ரீல்ஸ் போட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ற மாதிரி ஒரு மாதிரி கிரஷ் பண்ற மாதிரி. எனக்கு என்னவோ இவங்க கேமரா கொண்டு போன மாதிரிலாம் தெரியல, வேற யாரோ வந்தவங்க எடுத்த மாதிரி இருக்கு. அப்படின்னால இது வந்து அப்படிலாம் கிடையாது. என்னப்பா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? புள்ளைய ஆட்டுங்கிறது ஆட்டுனா முள்ளி விட்டு புள்ளைய அள வச்சுட்டாங்கிறது என்னன்னா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ரீல்ஸ் போட்டது கரெக்ட் அப்படின்னு அவங்களா ரீல்ஸ் போட்டா தப்பு தான். சரியா? சரி, அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். போயிருக்கோம், எப்ப அவன் பேர் என்னப்பா அவங்க அப்பா என்னப்பா பண்றாங்க கேட்கல, என்ன தப்பு? தமிழ்ல கேட்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷ்ல கேட்கணும்? தமிழ்ல கேட்டானா இங்கிலீஷ்ல கேட்டானப்பா? ஏன் இனி உனக்கு இங்கிலீஷே கிடையாதா? ஸ்கூல்ல இருக்கு, அந்த பிள்ளைக்கு தெரியலங்கும் போது அதை ஏன் நீங்க வந்து இங்கிலீஷ்ல நல்லா பேசுறீங்கன்றதுக்காக ஒரு சின்ன பிள்ளை போய் மனசு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா என்ன வேலை பார்க்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுகிட்ட கேட்கறோம். அந்த பொண்ணுக்கு அது தெரியல. அப்போ எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லி அந்த பொண்ணையே திட்டினாங்க. டீச்சரை தானே திட்டினாங்க. டீச்சரோட வேலை தானே. ஏன்னா உன் பிள்ளைக்கு முதல்ல என்ன தேவையோ அதான் சொல்லி கொடுக்கணும். விஜய் அப்படி வந்து முதல்வரா பதவி ஏற்றோடனே சட்டசபையில சொல்றாரு, நான் வந்து தப்பு பண்றவங்களை விடமாட்டேன், தப்பு பண்ணவும் விடமாட்டேன், தப்பு பண்றவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவா இருக்கட்டும், சின்ன சின்ன கட்சியில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாரும் போய் விலகி போய் டிவிக்கில போய் சேர்றாங்க. இவங்க எல்லாரும் உத்தமர்களா? டிவிக்கே அப்படின்னு தமிழ்நாட்டுல புதுசா ஒரு வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா நீங்க வேற கட்சியில இருக்கிற வரைக்கும் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்க டிவிகேக்கு வந்த உடனே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின்ல முக்கி பளிச்சிடு மென்மைக்கு டிவிகே அப்படி இதெல்லாம் வைரல் வீடியோவா போயிட்டு இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க டிவிகே? தெரியல. லேர்னிங் தான், எதா இருந்தாலும் லேர்னிங் தான். சரி, இப்போ வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும்னு வச்சுக்கேன். ஒரு டைம்ல எம்ஜிஆர் வந்து டிஎம்கேல இருந்து வெளியே வந்தார். சரி, வெளியே வந்து அவர் வந்து ஏடிஎம்கே உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏடிஎம்கே உருவாக்கிட்டாரு. ஏடிஎம்கே அப்படியே கொண்டு போறாங்க. அவர் ஆட்சி பண்ணார். அந்த டைம்ல ஆட்சி பண்ணார். ஏன்னா அவருக்கும் அவர் நல்லா ஆட்சி பண்ணாரு. இப்பதான் நம்ம சொல்றோம் எம்ஜிஆர் வந்து அவர் உயிரோட இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் நம்மள செங்கல் தூக்கி அடிக்கிறது. அது ரைட் தான். சரியா? எம்ஜிஆர் நல்லா ஆட்சி பண்ணாருங்கிறது இன்னைக்கு சொல்றோம். அவரு ஆட்சி பண்ற காலத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? அது எல்லா செங்கலை கொண்டுதான் நம்ம ஆளுக்கள் இருந்து அப்படியே படம் வரைஞ்சிருப்பாரு. நம்ம ஆளு கட்டுமரம் அண்ணாச்சி வந்து படம் வரைஞ்சி காமெடி பண்ணிருப்பாரு. யாரு? கலைஞரா? பிறகு வச்சு படம் வரைஞ்சி கலகலன்னு கலாய்ச்சி விட்டுருப்பாரு. ஏன்னா அவர் பெரிய ஆளு.
அதுல அவரை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆட்சி தரன்னு வரவங்க எல்லாம் சொல்றாங்க. விஜயகாந்த் சொன்னாரு, இப்ப தளபதி சொல்லியிருக்காரு. என்ன கேக்குறாங்கன்னா, மத்த கட்சியில அவங்க மேலாம் குச்ச வழக்கு இருக்கும்போது அவங்க டிவிக்குள்ள சேர்றதுனால விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் வராதா அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்து போட்டிருக்காரு, இனிமேதான் உள்ள எம்ஜிஆர் மாதிரி அவரும் சைன் ஆகி வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்க அப்படி நினைக்கிறோம். ஆனா எடுத்து போட்டிருக்காரு, எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுது. ஏன்னா இப்போதைக்கு சட்டமன்ற தேர்தலாம் நடந்து முடிச்சுட்டு, இப்ப இந்த தேர்தலில் வந்து டிவிக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எவ்வளவு ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு டிஎம்கே ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தொடர்ச்சியா வீடியோ போட்டு இருக்காங்க. இப்படிதான் 200 வெல்வம்னாங்க. 200? ஆமா, 200 வெல்வம் அப்படின்னாங்க. முடிச்சு விட்டாங்க, குளத்தூர்லயே முடிச்சு விட்டாங்க. அவரை உள்ளே விடலையே குளத்தூர். பாவம், அந்த மனுஷனை ஒரு முன்னாள் முதலமைச்சரை நீங்க சட்டசபைக்குள்ள விடலையே. 200க்கு 200 ஜெயிக்கிறேன்னு நன்றி இல்ல. எது அவர் குளத்தூர்ல ஜெயிக்க, அவர் குளத்தூர் நல்லா தான் செஞ்சிருக்காரு. அவரை நீங்க ஜெயிக்க வைக்காம நீங்க இதுக்கு அனுப்பவே இல்லை. எதுக்கு போல இல்ல. ஆமா, மக்களுக்கு நன்றி இல்ல. அவர் அப்படிதான் எப்படி ஒரு 5000 கொடுத்துருப்பாரோ ஒரு ஓட்டுக்கு. அது நன்றி இல்ல, அதுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதாவது 200 வெல்லும்னு சொல்லி ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு நடந்தாங்க. சரி, கடைசியில சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியல. அது எதிர்கட்சிக்கு தலைவர், மக்கள் சிஎம் இறங்கி. ஒருவேளை மக்கள் பணத்தை வாங்கிட்டு மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்க போகுது. அதாவது ஒண்ணுமே இல்லாம அந்த அடி அடிக்கும் போதே அந்த ஆட்டம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றத விட ஜெயிச்சிருவாங்க. இப்போ டிவிக்கே வந்து உள்ளாட்சி தேர்தல்ல பல இடங்கள்ல அவங்கதான் கைப்பற்றுவாங்க. ஆமாடா, நடிகரா இருக்கும் போதே கவுன்சிலர் ஆனவங்க சிஎம் ஆயிட்டாங்க. ஆட்டோக்காரனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுப்பாரு நம்ம கனவா கண்டோம். அதெல்லாம் நம்ம சினிமா படத்துல எடுத்துக்கலாம். ஆட்டோக்காரன் எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்குறான்ப்பா அப்படின்னு லைவா நம்ம பார்த்தோமே. நீங்கதான் வந்து டிவிக்கே பிரமுகர், அதனால உங்களதான் வந்து. நான் டிவிக்கே பிரமுகர்ல, டீ கடைக்கு வந்தவன்டா. என்ன டிவிக்கே ஆக்கி இங்க உட்கார வச்சிருக்கு. விஜய் பிடிக்கும் சொன்னது தப்பாடா. ஓகே, நன்றி 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 நன்றி.